இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன யோசிக்கிறீங்க சாமி? ஒருவேளை இவங்களும் எந்த தகவலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு என்ன செய்யன்னு தான் யோசிக்கேன். நீங்க என்ன தனியாளா? உங்களுக்கு தான் உங்க அப்பா முருகன் துணையா இருக்கான்ல, நிச்சயம் அவன் உதவி பண்ணுவான். நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, அந்த தைரியத்துல தானே இருக்கேன். தம்பி, டீ எடுத்துட்டு வா. தேங்க்ஸ். சாமி, நான் ஒன்னு சொல்லவா? இவ்வளோ பீடிகை போடும்போது ஏதோ பெருசா தான் கேட்க போறேன்னு தெரியுது, சொல்லு. அது ஒன்றும் இல்லை, இது டிபார்ட்மெண்ட் விஷயம். ஏன் நம்ம ஒரு ஸ்டேஷன்லயும் கேஸ் கொடுத்துருக்கோம். முத்துப்பாண்டி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு என்ன? இப்போ இந்த ஸ்டேஷனுக்கு வந்து நீங்களா ஃபைல பார்த்து என்ன சாமி பண்ண போறீங்க? எனக்கு புரியல. பேசாம முத்துப்பாண்டி கிட்டே விஷயத்தை ஒப்படைச்சிட்டா அவன் பாத்துக்க மாட்டானா? அப்படின்டா? அவனும் டிபார்ட்மெண்ட், இவங்களும் டிபார்ட்மெண்ட் தான். அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அப்ப என்ன கை கட்டி சும்மா வேடிக்கை பார்க்க சொல்லுதியா? உடனே கோவப்படுற பாத்தியா? ஒரு பக்கம் முத்துப்பாண்டி விசாரணை பண்ணிட்டு இருக்கான். இந்த மேட்டரையும் அவன் கிட்ட கொடுத்தா விஷயம் ஈஸியா முடிஞ்சிடும்ல. இப்ப நீங்க எதுக்கு அடம் பிடிக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா முடிச்சிடுவான். இல்லை, யார்ல இம்பிட்டு தூரம் விறுவிறுன்னு வேலை செஞ்சு இம்பிட்டு தூரம் வந்து நிக்கிறது? என்னாலயா இல்ல அவனாலயா? உங்களால. ஆனா இதே விஷயத்த அவன்கிட்ட சொன்னா? அவன்கிட்ட சொன்னா எனக்கு 1000 வேலை இருக்கு, இது 1001வது வேலை, இதை நான் பொறுமையா தான் பண்றேன்னு சொல்லுதான். இல்லை, இது வேணா அவனுக்கு 1001வது வேலையா இருக்கலாம். இது என் அப்பனோட விஷயம்ல, எனக்கு முக்கியம்ல. இதுல அவனை விட எனக்கு தான் உறுத்து இருக்கு. நான் தானே தேடி கண்டுபிடிப்பேன். பா சாமி, மாலை போட்டு உங்களுக்குள்ள ரத்தம் கொதிச்சுக்கிட்டே இருக்கே. நான் என்ன செய்ய போறேனோ எனக்கே தெரியல. போ, முதல்ல டீ எடுத்து குடி. கூட கூட ஏதாச்சும் ஒன்று கேட்டே இருக்காது. மேடம் சொல்லித்தான் அவங்க அங்க வந்திருக்காங்க. ஆனா மேடம்க்கு இதுல இஷ்டமே இல்லை. புரியுதா? புரியுது சார். ஏதோ தேடி வந்து கேட்டுட்டான். அதுக்காக மேடம் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்காக உதவி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டுமா, அந்த ஐயாவு மேல நம்ம ஸ்டேஷன்ல ஏற்கனவே 2 கேஸ் இருக்கு சார். கூட இருந்தவனுங்க மேலேயும் கட்டா கேஸ் இருக்கு சார். இவன் தீவிரமா தேடினா ஒரு ஃபைலாவது இவன் கையில சிக்கிடும் சார். அவங்க கிட்ட கேஸ் ஃபைல் பார்க்க அனுமதிக்க முடியாதுன்னு நேரடியா சொல்லாத. ஏதாவது காரணம், சால்ஜாப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிட. எக்காரணத்தை கொண்டும் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அவங்க ஃபைலை பாத்திரவே கூடாது, புரியுதா? சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரி, வைக்கிறேன். வைஜெயந்தி மேடம் அனுப்புனாவ பழைய கேஸ் ஃபைல்லாம் நீங்க காட்டுவீங்கன்னு சொன்னாவ. என்கிட்டயும் சொன்னாங்க. இப்போ ஃபைல பார்க்கலாமா சார்? இல்ல மேடம், அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இசை மேடம், உங்களுக்கே தெரியும், ஸ்டேஷன்ல உள்ள ஃபைலை வெளியாளுங்க பார்க்க அனுமதிக்கிறது இல்லீகல் அஃபென்ஸ் ஆயிடும். தெரியும் சார், பட் எஸ்பி மேடமே அவங்களே சொன்னாலும் கேஸ்னு வந்தா பாதிக்கப்பட போறது நான் தானே. இப்ப என்ன சார், பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா? ஐயோ சார், டென்ஷன் ஆகாதீங்க. உங்களை உடனடியாக தான் ஃபைலை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், பார்க்கவே முடியாதுன்னு சொல்லலையே. இல்ல, புரியல சார், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நீங்க ஃபைல் எல்லாம் லீகலா பார்க்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்ன ஃபார்மாலிட்டின்னு சொல்லுங்க, செஞ்சுடுவான். அது ஒண்ணும் இல்ல சார், இந்த மாதிரி எங்க அப்பா கேஸ்ல விசாரிக்கிறதுக்கு ஸ்டேஷன்ல இருக்கிற அக்யூஸ்டுங்க ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. சரி, இப்பவே எழுதி கொடுக்குறோம். அந்த லெட்டர் வந்ததும் அதை ப்ராப்பரா மேலிடத்துக்கு அனுப்பி நான் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்றேன். நீங்க வந்து ஃபைலை பார்க்கலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகும் போல இருக்க. வேற வழி இல்லையா? சார், என்னுடைய வேலை எனக்கு முக்கியம் தானே, அதையும் நான் பார்க்கணும் இல்லையா? அவர் சொல்றதும் சரிதான். நமக்கு பெர்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா நாம யாருக்கும் பயப்படாம ஃபைல பார்க்கலாம், காப்பி கூட எடுத்துக்கலாம். சரிங்க சார், நாங்க பெர்மிஷன் கேட்டு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போறோம். லெட்டர் வந்த உடனே நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். அண்ணா, நான் சார் கிட்ட பேசி கூடிய சீக்கிரமே ஏற்பாடு பண்றேன். நீ கவலைப்படாம போ. வாங்க சார். தேங்க்யூ சார். கிட்டி பரணி, ஸ்டேஷன் கேஸ் ஃபைல அண்ணா பாத்திர முடியும்னு வீரா சொன்னாலே, இனிமே அத பத்தி கவலைப்பட வேண்டாம்ல? எப்ப வேணாலும் பார்க்கட்டும், என்ன ஆளை விடுங்க.
ஃபைல்ல இருக்கிறத படிச்சு உங்க அண்ணனுக்கு விவரம் சொல்ல வீராவுக்கு தெரியும். அதுல என்ன விவரத்தை எடுத்துக்கணும்னு உங்க அண்ணனுக்கு தெரியும். இடையில நான் எதுக்குடி? நான் 2 கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். கேஸ் ரிப்போர்ட் தான் எழுதிட்டு இருக்கேன். என்ன ஆளை விடுங்க. இல்லையே ரத்னா, எப்படி இருந்தாலும் அந்த கேஸ் ஃபைல்லாம் நான் எடுத்து படிச்சு முடிச்சிடுவேன். அந்த அயோக பையன் ஆறுண்டு நான் கண்டுபிடிச்சிடுவேன். இவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைலர் தச்சு கொடுத்த மாறு வேச பொருள் எடுத்துட்டு நம்ம கிளம்பணும். இப்படி மறைச்சு வச்சுட்டு போனாலே அப்பா குதிர்க்குள்ளன்ற மாதிரி மாட்டிக்கிடுவேன்னு. இது எப்படி கொண்டு போவ? பேசாம நேராவே கொண்டு போனாலே பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கேன். எங்க போறேன்னு சொல்ல போறியா இல்லையா? அது பச்சனி. என்ன பஜனையா? ஊர்ல நீ மட்டும்தானே மாலை போட்டிருக்க. இப்போ எந்த வீட்ல பஜனைக்கு போற? மாலை போட்டிருக்கிறவங்க வீட்ல தானே பஜனை வைப்பாங்க. சாமி வேண்டாம், பொய் சொல்லாத. பஜனைக்கு போறவங்க வயிறு முட்டை சாப்பிட்டு போவாங்களா? ஏம்ல, நான் வெறும் மாலை போட்ட சாமி தானே. நானா அந்த சாமியா? மனுஷ வயலுக்கு வயிறு இருக்காதா? அது பசிக்காதா? பசிக்கும் தான். அதை அடக்கிறதுக்கு தானே விரதம் இருக்கும். விரதத்தை விட்டுட்டு நீ பஜனைக்கு போறதா சொல்ற. அத நாங்க நம்பணும். இல்லை, அங்க பஜனை முடியறதுக்கு விடிஞ்சிரும்ல. அது வரைக்கும் எவ்வளோ பசியோட காத்து கிடப்பாங்க. வேணாம், மரியாதையா உண்மையை சொல்லு. எங்க போற? இல்லை, நான் உண்மையிலே பஜனைக்கு தான்ல போதேன். ஓஹோ, அப்படின்னா பஜனைக்கு என்ன கொண்டு போறேன்னு பாக்கலாமா? இதெல்லாம் நீ தொடக்கூடாது. நான் எதுக்கு தொடக்கூடாது? பஜனை கொண்டு போற சாமாலா இருக்கலாம், அதான் லேடிஸ் தொடக்கூடாதுல அப்படின்னு எந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க? சொல்லு. என் குருநாதர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. பாரு, நான் பஜனைக்கு போதேன், நீ நம்புனா நம்பு, நம்ப காட்டி போ. எப்போ நான் பஜனைக்கு போதேன். சரி போ. பிரின்சிபல் ரத்னா, நான் பஜனைக்கு போதேன். என் செல்லக்கனி, நான் பஜனைக்கு போதேன். என்னத்தா மாலை போட்டா பஜனை எல்லாம் நடக்க தானே செய்யும். நீ எதுக்கு வீணா கவலைப்பட்டு இருக்க? விடு, இதையும் பெருசுப்படுத்திட்டு இருக்க. மாமா, சண்முகம் பொய் சொல்றான்னு அப்பட்டமா தெரியுது. அது உங்களுக்கு புரியலையா மாமா? ஏத்தா, எனக்கு என்னமோ அவன் சாதாரணமா போன மாதிரி தான் தெரியுது. இல்ல மாமா, அவன் பொய் சொல்றான். பஜனைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு அவன் வேற எங்கேயோ போறான் மாமா. நிச்சயம் ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்றான். கேட்டி, எதுக்கு எடுத்தாலும் என் அண்ணனை சந்தேகப்படுறதே உன் வேலையா போச்சு.